சாய்ராம். இன்றைக்கி வியாழக்கிழமை. எனக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இருக்குது. இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர் கோரிக்கை ஹார்ட் சிம்பிள் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக எனக்கு உங்கள் பேரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிறவங்க பேர் எடுத்து ஒரு பேப்பர் எழுதி சாயப்பா காலில் வந்து குலுக்கி போட்டு சாயப்பா வந்து 3 பேர்த்தோட சீட் எடுப்பாங்க. அந்த 3 பேர்த்துக்காக சக்தி வாய்ந்த பிரார்த்தனை வந்து பண்ணிப்போம். நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரார்த்தனையில் வந்து கலந்துக்கோங்க. எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம், யாருடைய பேர் வந்துச்சு எல்லாம் தெரியணும்னா வெள்ளிக்கிழமை காலையில் போடுற ஷார்ட்ஸில் எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம், யாருடைய பேர் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எழுதி போடுங்க. சாயப்பா உங்கள் பேர் எடுத்து கொடுப்பாங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா யோசனை வாழ்க்கையில்? காலை எழுந்தவுடனேயே இது யோசனை. இன்று என்ன விஷயம் செய்யலாம், நாளை என்ன விஷயம் செய்யலாம் என்று யோசனை. இன்றைய நாள் உன்னுடைய கையில் இருக்கிறது. இன்றைய நாளை பற்றி மட்டும் யோசி. காலை எழுந்திருத்த உடனேயே மற்றவற்றை பற்றி யோசிக்கவே வேண்டாம். இன்று என்ன செய்யலாம்? காலை எழுந்தோம், முகத்தை கழுவிவிட்டு தெய்வத்தை போய் நன்றாக வேண்டிக் கொண்டு அடுத்த விஷயத்தை பார். இன்று வியாழக்கிழமை அல்லவா? என்னை சந்திக்க கண்டிப்பாக வருவாய் என்று நான் நினைக்கிறேன். வருவாயா? நான் உன்னை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். உன்னை எப்பொழுதுமே ஒன்று சொல்வாய், எனக்கு போவதற்கே இடமில்லை. ஒரு அன்பான ஒரு தாய் வீடு, அன்பான ஒரு அண்ணன் வீடு, தம்பி வீடு, அக்கா வீடு என்று சொல்வதற்கு கூட ஆள் இல்லை. எல்லோரும் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வீட்டுக்கு போனால் ஒரு மரியாதை கூட இருப்பதில்லை என்று. ஏன்? அப்பா நான் இல்லையா? என்னுடைய வீட்டுக்கு யாராவது வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்களா என்ன? ஏனம்மா, அப்படியா என்ன? தங்கமே, முதலில் என்னுடைய வீட்டுக்கு வா. அதாவது என்னுடைய கோவில். நீ என்ன நினைக்கிறாயோ, உன்னுடைய அப்பா வீடு என்று நினைக்கிறாயோ, இல்லை உன்னுடைய வீடு தான் என்ன நினைக்கிறாயோ, எதுவாக இருந்தாலும் வா. வந்து என்னை பார்த்து சந்தோஷமாக சிரித்து கொண்டு சந்தோஷமாக இரு. எதுவாக இருப்பினும் கண்டிப்பாக நான் உனக்கு உதவி செய்வேன். என்னுடைய கோவிலுக்கு வந்து எவ்வளவு மணி நேரம் நீ அமர்ந்தால் கூட யாருமே உன்னை கேட்க மாட்டார்கள். ஏன் அமர்ந்திருக்கிறாய், எதற்காக அமர்ந்திருக்கிறாய் என்று ஒரு கேள்வி கூட உனக்கு வராது. அங்கே சாப்பாடு உனக்கு நான் தருகிறேன், உனக்கு நிம்மதியை நான் தருகிறேன். எப்பொழுது வீட்டுக்கு திரும்ப வேண்டுமோ அப்பொழுது வீட்டுக்கு போ. இதில் என்ன இருக்கிறது? இன்று வியாழக்கிழமை விடியலே நான் உன்னை பார்ப்பதற்காகவும் உன்னுடைய எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு உனக்கு உதவி செய்வதற்காகவும் வந்துவிட்டேன். திரும்ப நின்று நான் எனக்கு இது நடக்கவில்லையே, அது நடக்கவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அது மிக 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 தவறான ஒன்று. நல்லது செய்ய வந்து என்னை கலங்க வைக்கலாமா? யாருமே இல்லை என்று பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுகிறாளே என்று ஒரு யோசனையை கொடுக்கலாமா என்ன? தங்கமான பிள்ளைக்கு அப்பா, அம்மா, நல்ல நண்பன், உறவு அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? இப்பொழுது இருக்கும் நிலைமையை விட கண்டிப்பாக உனக்கு அதிகமாக நல்ல நிலைமைகளை கொடுப்பேன். நீயே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பிரமித்து போகும் அளவுக்கு இன்பமான ஒரு நிலைமையை கொண்டு வந்து வாழ வைப்பேன். சிறிய விஷயமாகவே மாறட்டும். அதாவது நீ நினைக்கிறாய் ஒரே தெரியாக எல்லாம் மாற வேண்டும் என்ன நினைக்கிறாய்? படிப்படியாக ஒவ்வொன்றாக மாறட்டும். மாறி ஒவ்வொரு விஷயமாக நடக்கட்டும். எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கண்டிப்பாக நீயே அடுத்தடுத்து நம் வாழ்க்கையில் தான் எல்லாமே நல்லபடியாக நடந்து விட்டது என்று நீயே முயற்சி எடுத்து ஒவ்வொன்றாக மிகப்பெரிய ஒரு ஆளாக மாறக்கூடிய ஒரு நம்பிக்கையையும் ஒரு உறுதுணையையும் நான் உனக்கு தருகிறேன். இப்பொழுது நீ நிறைய விஷயத்தில் தோற்று போய்விட்டாய் என்பதனால்தானே எந்த ஒரு விஷயத்திலும் இறங்குவதற்கு பயப்படுகிறாய். பயம் வேண்டாமே. எதற்கு பயம்? அப்பா இருக்கும் பொழுது பயம் வேண்டாம். இன்று வியாழக்கிழமை போய் நன்றாக முகத்தை எல்லாம் கழுவிவிட்டு வேலையை பார். எனக்கு வந்து பூஜையை செய், எனக்கு சாப்பாடு வை. எனக்கு பசிக்கிறது. காலையிலேயே வந்து விட்டேன். எனக்கு அதிகமான பசியோடு தான் உன்னுடைய வீட்டுக்கே வந்தேன். எனக்கு என்ன பிடிக்கும் என்பது உனக்கு தெரியும். நான் சொல்லி அதை தான் செய்து கொடுக்க வேண்டும் என்று உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். உனக்கே தெரியும் எனக்கு என்ன பிடிக்கும் என்று. எனக்கு பிடித்ததை, உனக்கு தெரிந்ததை, உனக்கு எது சுலபமாக கஷ்டமில்லாமல் செய்ய முடியுமோ அந்த விஷயத்தை செய்து எனக்கு தா. ஏனென்றால் பசியோடு தான் உன்னுடைய வீட்டுக்கே நான் வந்தேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உன்னுடைய வீட்டில் தான். ஏனென்றால் எனக்கு முடிவே என்பது கிடையாது.
அப்படி இருக்கும் பொழுது எல்லா நாளுமே நான் உன்னுடைய வீட்டிலும் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உன்னோடும் தான் இருக்க போகிறேன். வியாழக்கிழமை தோறும் மறக்காமல் எனக்கு பூஜை செய்வாய், எனக்கு உணவை கொடுப்பாய். ஆனால் நானோ இன்று பசியோடு உன் வீட்டை தேடி வந்தேன். எங்குமே செல்லவில்லை. நேரடியாக ஷீரடியிலிருந்து உன்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று வந்துவிட்டேன். அதுவும் பசியோட. எனக்கு சாப்பாடு தருவாயா அம்மா? எனக்கு பிடித்த உணவை தருவாயா? நான் காத்திருக்கிறேன். பொறுமையாக செய். எதிலும் அவசரம் வேண்டாம். நான் இருக்கிறேன், காத்திருக்கிறேன் உனக்காக. நீ எத்தனை நாள் நான் நல்லது செய்வேன் என்று காத்து கொண்டு இருந்தாய். நான் காத்திருக்கிறேன். பொறுமையாக உன்னுடைய வேலைகள் அனைத்தையும் செய்துவிட்டு எனக்கு வந்து உணவு கொடம்மா. நீ எப்பொழுது என்னுடைய படத்திற்கு முன் ஒரு சாப்பாட்டை வைக்கிறாயோ அதிலிருந்து 1 மணி நேரத்திலேயே உனக்கு ஒரு இன்பமான செய்தி வரும். அதாவது நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த உண்மையான, அதாவது நீ ஆசைப்பட்ட செய்தி வரும். இது உண்மை, இது பொய்யல்ல. இது காலை எழுந்திருத்த உடனேயே உனக்கு ஒரு இன்பமான செய்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. இதுதான் உண்மை. கண்டிப்பாக பார், இந்த நாள் முடிவதற்குள்ளேயே பல நல்ல விஷயங்கள் உன்னுடைய காதில் கேட்கும். ஏதோ ஒரு மன வருத்தம் உனக்குள் இருக்கிறது. அந்த மன வருத்தத்தை எல்லாம் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன்னுடைய குழப்பத்தை தீர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தையும் அளவுக்கு மீறிய சந்தோஷத்தையும் கொடுப்பேன். துன்பமும் கஷ்டமும் சகல கெட்ட விஷயங்களும் போகும். கசப்பான விஷயங்கள், அதாவது கசப்பான பொருட்களை சாப்பிட்டால் எந்த அளவுக்கு ஐயோ என்ன இப்படி கசக்கிறது என்று தோன்றுமோ அந்த கசப்பான விஷயங்கள் அனைத்தையும் எடுத்துவிட்டு இனிப்பை சாப்பிடும் பொழுது தகட்ட இனிப்பான விஷயங்களாகவே உன்னுடைய காதில் வந்து சேர்ப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன். நீ எனக்கு உணவு கொடு. அதற்கு பிறகு பார் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷங்கள் எல்லாம் வருகிறது என்று. நீ அழகான ஒரு பிள்ளை, அறிவான பிள்ளை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீ எப்படி காய் நகர்த்தினா சரியாக இருக்கும் என்று உனக்கு தோன்றும். அந்த மாதிரியான ஒரு திட்டத்தோடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான பிள்ளை. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் இருப்பேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து உன்னை வாழ வைத்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு உன்னை நானே தூக்கி நிறுத்துவேன். நம்பிக்கை மட்டுமே வையுங்கள். எதிர்பார்த்த காரியத்தில் நீங்கள் ஜெயிப்பீர்கள். தோற்று போவாய், கைத்தட்டி சிரிக்கலாம் என்ன நினைத்தவர்கள் முழுவதும் முகத்தில் கரியை மட்டுமே தான் பூசிக்கொள்வார்களே தவிர அவர்களுக்கு இன்பம் கிடைக்காது. அடுத்தவனுடைய வாழ்க்கையில் அடுத்தவன் கஷ்டப்பட்டு இவர்கள் வாழ்வதா? இதில் என்ன தங்கமே இருக்கிறது? அடுத்தவன் கஷ்டப்படுவதை பார்க்க வேண்டும் என்று நினைப்பதே மிக பெரிய தவறானது, பாவமான செயலாகும். நம்பிக்கை வையுங்கள். எல்லா நேரத்திலேயும் உங்களுக்கு நான் துணை இருப்பேன். ஓம் சாய்ராம்.